நம்ம சுவாமிமலை முருகன்ட்ட என்ன இன்னொரு ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்றத கேட்கும்போது, இந்த புதன் ரிலேட்டடா அந்த படிப்புக்கு சொல்லியிருந்தேன். ஸோ அப்போ அந்த புதன் அப்படிங்கிறத பார்க்கும்போது, அங்கே மீனாட்சி சுந்தரேஸ்வரரோட சன்னதிங்கிறது கீழே இருக்கு. ஒன்று. இன்னொன்று வந்து இந்த திருமண தடை உள்ளவங்களும் சுவாமிமலை போகலாம். சார் என்ன சார் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு கான்செப்ட் பேசும்போது திருமண தடை, பொருளாதாரம் இதுக்கே வரீங்கன்னு பார்த்தா, அங்கே வந்து என்ட்ரன்ஸில் வல்லப கணபதின்னு இருப்பார். அந்த வல்லப கணபதிக்கு இடது கை தோல் புஜம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா லக்ஷ்மி அப்படிங்கிறவங்க அமையப்பட்டிருப்பாங்க. அவங்களும் வந்து பார்த்தோம்னா செல்வ வளத்தையும் கொடுப்பாங்க, இந்த திருமண தடையும் நீக்கி விடுவாங்க. ஸோ அப்போ அந்த வல்லப கணபதிகிட்ட ஒரு அனுமதி வாங்கிட்டு நம்ம முருகப்பெருமானை வந்து பார்த்துட்டு வரும்போது ரொம்ப விசேஷம். குறிப்பாக அங்கே நடக்கக்கூடிய திருவிழாக்கள்லாம் வந்து ரொம்ப விசேஷமான திருவிழாக்கள் வந்து ஆடி கிருத்திகை, பங்குனி உத்திரம், வைகாசி விசாகம் இதெல்லாம் சொல்லுவோம். குறிப்பாக அங்கே வந்து வியாழக்கிழமை வைரவேல் தரிசனம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கடன் கண்டிப்பாக காணாமல் போயிடுங்க. இதுக்கு நான் கேரண்டியாகவே சொல்லுவேன். ஏன் அப்படிங்கிறத பார்க்கும்போது குறிப்பாக பிரபல அரசியல்வாதிகள் எல்லாருமே சரி, பிரபல தொழிலதிபர்கள் எல்லாருமே சரி, சூட்சம நாட்களாக அவங்க தேர்ந்தெடுத்து வரக்கூடியது வந்து இந்த வியாழக்கிழமையாக இருக்குது. ஏன் குறிப்பாக வியாழக்கிழமை எடுக்கிறாங்கன்னா, பெரும் பணத்தை குறிக்கக்கூடிய கிரகம் அப்படிங்கிறது குரு பகவான். ஓகேங்களா? வைரத்தை குறிக்கக்கூடியது சுக்கிர பகவான். ஸோ அப்போ அந்த குரு சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்துச்சுனாலே அவங்களுக்கு பொருளாதார தடைகள் எல்லாமே நீங்கிடும். ஸோ அப்போ அந்த வியாழக்கிழமை வந்து பார்த்தோம்னா தங்க கவசமும் வைரவேலும் அணிவிக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் நிறைவு பெற்றும் அப்படின்றது தான் இதோடைய தாத்பரியம். ஸோ அப்போ நீங்கள் வியாழக்கிழமை முடிந்த லெவலில் அவரை தரிசனம் பண்ணிட்டு போனீங்கனாலே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும்.